எப்படி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோம்க்கு போய்க்கோங்க. ஃபர்ஸ்ட் கூகுள் குரோம்க்கு போயிட்டு நீங்க சர்ச் பார்ல போயிட்டு டிஎன்இஎன் டைப் பண்ணிக்கோங்க. டிஎன்இ online.org டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கோங்க. என்ட்ரு கொடுத்ததும் இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் சொல்லிட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல ரைட் சைட்ல லாகின் இருக்குல்ல, லாகின் கொடுத்துட்டு உங்களுடைய மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல பாருங்க ஓபன் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணதும் திரும்ப மெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். அதை கொடுத்து லாகின் பண்ணீங்கன்னா திரும்ப அதே பேஜ் தான் வரும். திரும்ப இதே பேஜ் வரும். இதுல பாருங்க ஓபன் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப டைரக்டா வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பேஜுக்கு போயிடும். சரிங்களா, இப்பதான் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். இப்போ உங்களுக்கு நீங்க என்ன காலேஜ் நேம் கொடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், கவுன்சிலிங் கோடு கொடுத்தும் பண்ணலாம், பிரான்ச் நேம் கொடுத்தும் பண்ணலாம், என்ன டிஸ்ட்ரிக்ட் வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் கொடுத்தும் பண்ணலாம். கேட்டகரினா கவர்மெண்ட் காலேஜ் கொடுக்கலாம், கவர்மெண்ட் எய்டட் கொடுக்கலாம், செல்ஃப் பைனான்சிங் கொடுக்கலாம், எது வேணா கொடுக்கலாம். நான் இப்ப கவுன்சிலிங் கோடு மட்டும் கொடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறேன். காலேஜ் கோடுக்கு நேரா நான் ஒன்னு சொல்லி நான் டைப் பண்ணி ஒன்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஒன்னு செலக்ட் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்கா நான் காலேஜ் நேம் டைப் பண்ணவே இல்லை, ஆட்டோமேட்டிக்கா காலேஜ் நேம் வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்றேன், ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே கீழே கொண்டு வரேன். ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே கொண்டு வந்தேன்னா இப்ப பாருங்க நான் கவுன்சிலிங் கோடு 1 இருக்கக்கூடிய சிஇஜி கேம்பஸ் செலக்ட் பண்ணேன். அதுல என்னென்ன கோர்ஸ் இருக்கோ அது எல்லாமே வருது. அதுல எனக்கு என்ன கோர்ஸ் ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்கோ அதை நான் ஜஸ்ட் டிக் மட்டும் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து சிஇஜி கேம்பஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் பிடிச்சிருக்கு, அதை நான் ஜஸ்ட் டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணதும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. அடுத்தது எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரொம்ப பிடிச்சிருக்கு, ரெண்டாவது ஆப்ஷன். அப்போ நான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நேரா இருக்கக்கூடிய பாக்ஸ் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதும் செகண்ட் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இந்த மாதிரி எத்தனை கோர்ஸ் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது லைன் பை லைன் உங்களுக்கு நம்பர் வந்துட்டே இருக்கும். ஓகே, எனக்கு இந்த காலேஜ்ல 2 கோர்ஸ் போதும், நான் இப்ப அடுத்த காலேஜுக்கு போறேன் அப்படின்னா திரும்ப ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த ஏற்கனவே கொடுத்தோம்ல சிஇஜி கேம்பஸ், இந்த காலேஜை நம்ம என்ன பண்ணணும், கிளியர் பண்ணிட்டு அடுத்த காலேஜ் கொடுக்கணும். கிளியர் பண்றதுக்கு மேல கிளியர் ஆல் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்கா காலேஜ் கிளியர் ஆயிடும். இப்ப நான் அடுத்த காலேஜ் கொடுக்க போறேன். கவுன்சிலிங் கோடுக்கு நேரா 4. இப்ப கவுன்சிலிங் கோடு வந்து நான் 4 கொடுக்குறேன். 4 கொடுத்ததும் அந்த காலேஜ் நேம் ஆட்டோமேட்டிக்கா ஷோ ஆகுது பாருங்க, எம்ஐடி கேம்பஸ் அப்படின்ட்டு. இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரும்போது எம்ஐடி கேம்பஸ்ல கூட எல்லா காலேஜஸ் ஷோ ஆகுது. இது எனக்கு இந்த காலேஜ்ல எனக்கு என்ன கோர்ஸ் ஃபர்ஸ்ட் வேணுமோ அதை நான் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த காலேஜ்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் ஃபர்ஸ்ட் வேணும் அப்படின்னா இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா தேர்ட் ஆப்ஷன் வருது. ஏன்னா ஆல்ரெடி சிஇஜி கேம்பஸ்ல 2 ஆப்ஷன் கொடுத்துட்டேன், அதனால இது தேர்ட் ஆப்ஷன் வருது. அதே மாதிரி இதுல வந்து நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கொடுக்குறேன் அப்படின்னா திரும்ப இது நேரம் நான் இந்த பாக்ஸ் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டா போதும், இது 4th ஆப்ஷன் வரும். இதே மாதிரி நீங்க என்னென்ன கோர்ஸ் கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். அடுத்த காலேஜ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா திரும்ப ஸ்க்ரோல் பண்ணிட்டே மேல போயிட்டு இந்த கிளியர் ஃபில்டரை செலக்ட் பண்ணிட்டு என்ன காலேஜ் வேணுமோ அதை கொடுக்கலாம். ஓகேங்களா, இப்ப நம்ம கொடுத்தது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். நம்ம கொடுத்த என்னென்ன காலேஜ் கொடுத்துருக்கோம் அப்படின்றது எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீஆர்டர் மை சாய்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளிக் பண்ணது இப்ப பாருங்க நம்ம கொடுத்த ஆப்ஷன் எல்லாம் வருது. மொத்தமா நம்ம 4 சாய்ஸ் கொடுத்திருந்தோம், அந்த 4மே வருது பாருங்க. சிஇஜில ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் கொடுத்திருந்தோம், அடுத்து சிஇஜில செகண்ட் ஆப்ஷனா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தோம், அடுத்து எம்ஐடில தேர்ட் ஆப்ஷனா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தோம், 4th ஆப்ஷனா எம்ஐடில ஏரோநாட்டிக்கல் கொடுத்திருந்தோம். இது எல்லாமே வருது. இந்த ஆப்ஷன் எல்லாம் நீங்க டெலிட், இந்த சாய்ஸஸ் எல்லாம் நீங்க டெலிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க டஸ்ட்பின் சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். இல்ல நான் மேல இருக்கக்கூடிய கோர்ஸ் கீழே இருக்கக்கூடிய கோர்ஸ் மேலையும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கோர்ஸ் மேல போகும். இந்த செகண்ட் ட்ரையாங்கிள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த 2வதா இருக்கக்கூடிய கோர்ஸ் கீழே வரும். சரிங்களா, கீழே இருக்க இந்த இப்ப நீங்க இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு நேரம் கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து எப்படி போயிடும், மேல போயிடும். இந்த ஆப்ஷன் வந்து மேல போயிடும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கீழே வந்துடும். திரும்ப நீங்க இந்த ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிஇஜில இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே வந்துடும், அதாவது தேர்ட் ஆப்ஷனா வந்துடும். இந்த தேர்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷனா போயிடும். சரிங்களா, அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். ஓகேங்களா, காலேஜ் மாத்தி போட்டுக்கலாம். ஓகே, இப்ப பாருங்க நான் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணது என்ன ஆகுது, மேல போயிடுது பாருங்க. சரிங்களா, அந்த ஃபர்ஸ்ட் சிம்பிளை கிளிக் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளை கிளிக் பண்ணணும், மேல போயிடுச்சு. இப்போ ஓகே, இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு நேரா இருக்கக்கூடிய செகண்ட் ட்ரையாங்கிளை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதும் கீழே வந்துச்சு பாருங்க. ஓகேங்களா, சோ இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஓகேங்களா, வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய தமிழ்நாடு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பை, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, இப்ப நம்ம இன்னொன்னு பண்ணலாம், ஆட் மோர் சாய்ஸ் கொடுத்துக்கலாம்.
ஆட் மோட் சாய்ஸ் கொடுத்தீங்களா? இப்போ ஆட் மோட் சாய்ஸ் போனோம் திரும்ப காலேஜ் நேம் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ